அனைவருக்கும் வணக்கம். ஸோ டெக்னோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக லீக்ஸ் மூலியமாக நிறைய லீக்ஸ் மூலியமாக அவங்களா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரூமர்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, அவங்களா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட இதோட முக்கியமான ஃபீச்சர், இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஏன் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணணும், நாங்கள் ஏன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மெயினான ரீசன் 48 மெகா பிக்சலுக்கான கேமராவோட லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்னப்பா ரேர் கேமராவோட 48 மெகா பிக்சல் 108 மெகா பிக்சல் வரைக்குமே லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ 48 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராங்க, 48 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட லான்ச் பண்ண போகிறதா அவங்க போஸ்டர்ஸ் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தவிர்த்துட்டு மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 6.8 இன்ச்சஸோட ஒரு டிஸ்பிளேயோட லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 இருக்க போது வழக்கம் போல் 5000 mAh பேட்டரிக்கான பேட்டரியோட மேசிவ் பேட்டரியோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதை தவிர்த்துட்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரேம் இந்த அளவு தான் ரேம் வரப்போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அவங்களும் சொல்லலை, லீக்ஸ் ரூமர்ஸ் எல்லாம் ஒன்றும் வரல. ஸோ அவங்க போஸ்டர்ஸ் மூலமாக கன்ஃபார்ம் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் 48 மெகா பிக்சலுக்கான கேமரா வரப்போகுது. ஸோ செல்ஃபி கேமராவில் 48 மெகா பிக்சல். ஸோ கண்டிப்பாக டெக்னோ அப்படிங்கிற பிராண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸோட கம்பெட்டிட்டிவான ஒரு பிராண்ட். பட் இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் பட்ஜெட்டில் டெக்னோ அப்படிங்கிற பிராண்ட்னாலே பட்ஜெட். ஸோ எப்படி சாம்சங்னாலே நல்ல குவாலிட்டி, பட் இருந்தாலுமே ப்ரைஸ் அதிகம். டெக்னோவும் குவாலிட்டி, பட் ரொம்பவுமே பட்ஜெட்டில் கொடுப்பாங்க. ஸோ 4GB ரேமுக்கான கிட்டத்தட்ட ஒரு 4GB ரேமோட டிவைஸ் கொடுத்தாங்க. பட் இவ்வளோ கம்மியாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரையும் யோசிக்க வச்ச ஒரு பிராண்ட் தான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னோ. ஸோ இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனை பற்றியே சொல்லிக்கிட்டு வரேன், ஸ்பெக்ஸை பற்றியும் சொல்லிட்டு வரேன். என்ன பிராண்ட் என்ன சீரிஸ் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா டெக்னோ கேமன் 7 அப்படிங்கிற பேரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மீண்டும் முக்கியமாக நான் ப்ராசரெல்லாம் சொல்ல வந்தேன், ஸ்பெக்ஸை முதல்லேருந்தே சொல்கிறேன். குறிப்பிட்ட 48 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் 64 மெகா பிக்சலோட ஒரு பேக் கேம் ரேர் கேம் லான்ச் பண்ண போகிறதாகவும் 5000 mAh பேட்டரி. அப்புறமா ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். ஸோ ஹெலியோ G95 அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசர் சிப்செட்டோட லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராசர் நல்லமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராசர். அந்த குறிப்பிட்ட ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4GB ரேம், ஒரு 4GB ரேமோட ஹெலியோ G95 ப்ராசர் இருந்தால் கூட போதும். உங்களால் பப்ஜி, காட் மொபைல், பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா, ஏன் ஃபோர்ட்நைட் கூட ஹெலியோ G95 ப்ராசரால் கேப்பபிலிட்டி கொடுக்க முடியும். பட் 4GB ரேமில் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபோர்ட்நைட்க்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 6GB ரேமும் ஹெலியோ G95 ப்ராசரும் வந்து அது மேனேஜ் பண்ணி ரன் பண்ணிடணும். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி Android 11 கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது ஒரு மஸ்ட்டு, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க தான் போகுது. அதை தவிர்த்துட்டு டெக்னோ அப்படிங்கிற பிராண்ட் இன்ஃபினிக்ஸை பற்றி நான் அந்த வீடியோவில் பேச விரும்புகிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கல அப்படின்னா மேலே ஐபட்டில் கொடுக்க டெஸ்ட் பண்ணுறேன். அதேமாதிரி நம்மளோட சேனலில் ஹைப்பர் சார்ஜிங் அப்படிங்கிற ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. என்ன அப்படின்னா இதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இன்ஃபினிக்ஸ்னுக்கு கூட ஒரு மாசான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ரொம்பவுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன் 15 நிமிஷத்தில் அந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகி முடிச்சிடும் அப்படிங்கிறது போல் சொல்லியிருக்காங்க. சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அதாவது 120 mAh 200 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர். ஆக்சுவலாக 200 வாட்னோன்னா யாருக்குமே நம்பல. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட். வேணால் வீடியோவில் ஐபட்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளோதான். ஸோ இந்த குறிப்பிட்ட வீடியோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லமா இருக்குமா இல்லையா? இந்த முக்கியமாக இதோட லான்ச் டேட் பற்றி பேசியிருக்கணும். இந்த மாதமே லான்ச் ஆகும், 20லேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே லான்ச் ஆகிடும் அப்படிங்கிறது போல் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அமேசானோட இப்போ ஒரு ஃப்ளாஷ் சேல் இந்தியாவில் பேன் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னால் என்னமோ சம்திங் அமேசானில் பிக் சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 20th-லேருந்து 25th சம்திங் இந்த மந்த் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிடும் அப்படிங்கிறது போல் சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன், நல்ல ஒரு பிராண்ட், ஒரு பட்ஜெட்டான பிராண்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனை, முக்கியமாக 48 மெகா பிக்சல் கேமராவோட ஒரு பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனை பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் எல்லாம் தவறாமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறாமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனை அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாம் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.